சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்துட்டப்பா. அண்ணி, மா எங்கம்மா போன? அக்கா அக்கா வந்துட்டியல? எங்கக்கா போனீங்க? போன நாட் ரீச்சபிள். நிஜமா போனேன். அக்கா அக்கா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? எந்த தகவலும் இல்லாம போயிட்டிய? என்ன ஆச்சுக்கா? மாதிரி இருக்கீங்க. எதுக்குமா அழுவுற? என்னக்காச்சு? எதுவும் பிரச்சனையா? நம்ம யாருக்காக நல்லவங்களா இருக்கோம்? நம்ம யாருக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறோம்? ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னக்கா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரு உச்சபட்ச கஷ்டங்களை கொடுக்கறாங்களோ, யாரெல்லாம் நம்மள ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தள்ளுறாங்களோ அவங்களுக்காக தானே யோசிக்கிறோம். ஆனா யாரெல்லாம் நம்ம மேல அக்கறையா இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சட்டுன்னு விட்டு கொடுத்துறோம். இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை முறை! ஊருக்காக கூட இருக்கிறவங்களை எல்லாம் சகிச்சுக்கிறோம், பிடிச்சவங்களை எல்லாம் தள்ளி வைக்கிறோம். என்ன என்ன கன்றாவே இது? என்ன சிஸ்டம் இது? நமக்கு அடுத்தவங்க செய்யற நம்பிக்கை துரோகம் மலை மாதிரி வடுவா அப்படியே மனசுல நின்னு போயிடுது. அதுவே நாம செஞ்சா சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்க ட்ரை பண்றோம். அக்கா, அண்ணி, அம்மா என்னாச்சுமா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. தர்சனி, ஐஸ்வர்யா எல்லாரும் உள்ள போய் படுங்க. வந்துட்டாங்கல்ல, காலையில பேசிக்கிறோம். பிள்ளையெல்லாம் உள்ள போங்க. இந்தா தாரா கூட்டிக்கு போயா? கூட்டிக்கு போ. ஏன் சித்தி நாங்க போனோம்? அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நாங்க எப்படி சித்தி உள்ள போறது? அம்மா என்னாச்சுமா? ஏம்மா இப்படி உடஞ்சு போய் பேசுற? என்னம்மா சொல்லுமா, ப்ளீஸ்மா. தர்ஷினி, நம்ம மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே இது பாரு உண்மையா இருக்கணும். சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா நாம மாறவே கூடாது. தர்ஷினிமா, அது ரொம்ப முக்கியம். அழுவாதம்மா. அக்கா அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. அழுவாதம்மா. அக்கா நீங்களே இப்படி உடஞ்சு போறீங்களேக்கா. ஐயோ அழாதீங்க. அப்படின்னா நாங்க என்ன செய்வோம்? இல்லக்கா ஒன்றும் இல்ல. சரிடா, நீ போய் படுத்து தூங்க. என்ன அம்மாவே சொல்லிட்டாங்களே, எந்திரி. போ போடா தர்ஷா, போ போய் தூங்கு. போடா, எல்லாரும் கூட்டு போ. சொல்றத கேளு. எந்திரி, ஒன்றும் இல்ல. ஆதிர, நீயும் உள்ள போ, அவங்கள போய் பாத்துக்கோ. சரிங்க, நீங்க அழாதீங்க. பாத்துக்கோங்க அண்ணி. என்னக்கா இப்படி அழுகிறீங்களே? என்ன ஆச்சு? அக்கா என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அக்கா அழாதீங்கக்கா. அக்கா அக்கா அழாதீங்கக்கா. என்னக்கா? ஜனனி, தெரியுதுக்கா, உங்க மனசுக்குள்ள நிறைய இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல முடியல. அது எனக்கு புரியுதுக்கா. சொல்ல முடியலன்னு இல்ல ஜனனி, சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் ஜனனி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில வாழறோன்னே தெரியல ஜனனி. ஏன் நம்மளால நமக்காக வாழ முடியல? நான் போய் மேடையில பேசுறதெல்லாம் ஏன் அப்படி பிராக்டிகலா நடக்க முடியல என்னால? எப்படி அழுதீங்கக்கா?
எது என்ன தடுக்குதுன்னு எனக்கு புரியல. நம்ம மேல அன்பு காட்டுறவங்க கிட்ட ஏன் ஜனனி நம்மளால உண்மையா இருக்க முடியல? அக்கா அப்படிலாம் இல்லக்கா. எனக்குள்ள ஏனோ ஆயிரம் கேள்வி ஓடுது. என்ன பண்றீங்கக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா உங்களால யார்கிட்டயும் பொய்யாவே இருக்க முடியாதுக்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதேதோ யோசிக்கிறீங்க நீங்க. அக்கா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அப்பதான் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் ஒரு நம்பிக்கையோட கிளம்பியிருக்காங்க. நாமளும் போலாம்க்கா. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும் போது நமக்கு நிச்சயமா ஒரு பாதை கிடைக்கும். ஜனனி அந்த ஃபங்க்ஷன்ல தான் அவங்க நிறைய மாற்றங்கள் நடக்க போதுக்கா, பாருங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, எதுனாலும் பாத்துக்கலாம். அழாதீங்கக்கா, அழாதீங்கக்கா, சொன்னா அக்கா. என்ன வேணும்பா யோசிக்கிற? நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்? உன்னை ஃபர்கானா நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க என்னை பார்த்துப்பாங்க, ஆனால் நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். இதை பாரு, அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன். அது வரைக்கும் இங்கே இரு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நீ ஈஸ்வரி அம்மா கிட்ட விட்டுடுங்க. இது பாரு, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா நேற்றுக்கு ஏன் ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லாமல் போனாங்க? நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? இதை பாரு, நீ அவங்கள அம்மான்னு அழைக்கிற, ஆனால் அவங்க அம்மா இல்லை. அது உனக்கு புரியுதா? ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, நீ ஒரு சின்ன குழந்தை, நீ எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னா அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இல்லை, புரிஞ்சுக்கோ. அப்படின்னா நான் உங்க கூட வரேன். இதோ பாரு வெண்பா, அப்பா போயிட்டு வரட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன், சரியா? சரி, நீ ரொம்ப யோசிக்கிற, வா போலாம். இல்லை, நான் இங்கே இருக்கேன். ஏன்? ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரி, நீ நல்லா சமத்தா இருந்துக்கணும், புரியுதா? அப்ப சீக்கிரம் வந்துடுவேன். பத்திரமா இருக்கணும். ஓகே ஓகே. ஓகே, நான் பார்த்துக்கங்க. ஓகே தோழர், நாங்க பாத்துக்கிறோம். வா பார்த்துக்க. வரவா? பாய் பாய் பாய். பாய்ப்பா. பாய். சரி. வெண்பா,